வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக சார்பில் இந்தியாவுடைய மிகச்சிறந்த மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களில் ஒருத்தர் தாங்க கோபால் சுப்பிரமணியன்கிறவர். இவரோடது பின்னணி என்ன, வாதாடிய முக்கிய வழக்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் கூட்ட நெரிசல் மரணங்களில் தொடர்பான வழக்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காருங்க. தாவேக வழக்கில் இவரது வாதங்கள் வைரல் ஆகியிருக்குங்க. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தாவேக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரபல மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் ஆஜராகி வாதாடினாருங்க. இவருடைய வாதங்களை தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் நிலையில இந்த சட்ட ஆளுமையின் பின்னணி குறித்து பலரும் தேடி வந்துட்டு இருக்காருங்க. இதுல கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் வழக்கை ஐஜி அஸ்ட்ரா கார்ப் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு SIT விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டுச்சுங்க. இந்த உத்தரவை எதிர்த்தோம் வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரியும் தாவேக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த முக்கிய வழக்கில் தாவேக தரப்பில் ஆஜராகியுள்ள மூத்த வழக்கறிஞர் தான் இந்த கோபால் சுப்பிரமணியம்ங்கிறவர். இந்தியாவின் மிகச்சிறந்த மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர் தான் இவர். இவரோட பின்னணி என்ன, வாதாடிய வழக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான இவர் இதற்கு முன்பு இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2009 to 2011 கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2005 to 2009 பணியாற்றியிருக்காருங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தானாக முன்வந்து மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர்கள் இவர் ஒரு மிக இளையவரில் ஒருத்தர் தான். இந்த அங்கீகாரத்தை அவர் 1993 ஆண்டு பெற்றிருக்காருங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலையின் போது நடந்த பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து விசாரித்த நீதிபதி JS வர்மா தலைமையிலான ஆணையத்தில் இவர் வழக்கறிஞராக பணியாற்றினாருங்க. 1993 ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சிபிஐ தரப்பில் குற்றம் தொடுக்கும் வழக்கறிஞராகவும் 2001 ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மீதான பயங்கரவாத தாக்குதலின் சிறப்பு அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்காருங்க. 2008 மும்பை தாக்குதலில் உயிரிழப்பிழைத்த ஒரே பயங்கரவாதியான அஜ்மல் கசாப்பின் தண்டனையை உச்சநீதிமன்றத்தில் இவர் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்காருங்க. இவர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் தலைவராகவும் 2019 to 2011 பணியாற்றியிருக்காரு. மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சாமர்மாவில் கல்லூரியின் உறுப்பினராகவும் உள்ளாருங்க. சட்டத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2009 ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவரால் சிறந்த சட்ட வல்லுநருக்கான தேசிய சட்ட விருதை பெற்றிருக்காருங்க. அந்த விருதை பெற்றிருக்காரு. இவ்வாறு இந்திய சட்டத்துறையில ஆழ்ந்த அனுபவமும் பரந்த சட்ட அறிவும் கொண்ட கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் ஆஜராயிருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா தான் இவரை வழக்கறிஞராக களமிறக்கினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவரது வாதங்களே தற்போது தாவேக்காரனால் சமூக வலைதளங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.